புண்ணியம் சேர்க்கும் சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரம் இணைந்த நாளில் வரும் பௌர்ணமி தினம் புராண நிகழ்வுகளின் நினைவாக சிறப்பை பெறுகிறது. மற்ற பௌர்ணமிகளில் சிறு கலக்கத்துடன் தோன்றும் சந்திரன் சித்ரா பௌர்ணமி அன்று பூரண கலைகளுடன் பூமிக்கு மிக அருகில் தோன்றும். சந்திரனும் சூரியனும் முழு நீசம் பெறும் இந்த நாளில் நாம் தெய்வங்களிடம் சரணடைந்து வழிபடுவது நன்மைகளை தரும் என்பது ஐதீகம். மனிதர்களின் பாவ புண்ணியங்களை எழுதி வைத்து அதற்கேற்றாற்போல் அவர்களின் இறப்பையும் அதன்பின் அவர்கள் வசிக்கப் போகும் சொர்க்கம் நரகம் ஆகியவற்றை நிர்ணயிக்கும் பெரிய பொறுப்பில் உள்ள யமதர்மனின் உதவியாளரான சித்திரகுப்தனை வழிபடும் நாள்தான் இந்நாள். சித்திரகுப்தனின் பிறப்பு குறித்து பல்வேறு புராண சம்பவங்கள் விவரிக்கப்பட்டாலும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வாக இக்கதை பெரும்பாலும் உள்ளது. கைலாயத்தில் ஒரு நாள் அன்னை பார்வதி தேவி பொழுதுபோக்காக ஒரு அழகிய ஆண் குழந்தையின் வடிவத்தை சித்திரமாக வரைந்து மகிழ்ந்தாள். அதே நேரத்தில் எல்லா வல்ல ஈசனிடம் விதி முடிந்த மனிதரின் உயிரை பறித்து பூமி மாதவியின் பாரத்தை குறைக்கும் பணியில் உள்ள யமதர்மன் அதிக வேலைபளு காரணமாக தான் அவதிப்படுவதாகவும் தனக்கு ஏற்ற சிறந்த உதவியாளரை தரும்படியும் வேண்டினான். அப்பொழுதுதான் ஈசனிடம் தான் வரைந்த ஓவியத்தை காட்டினாள் அன்னை உமாதேவி. அழகில் சிறந்த அந்த ஆண் குழந்தையின் ஓவியம் ஈசனின் மனதை மயக்கியது. அந்நேரம் யமனின் வேண்டுகோள் நினைவில் தோன்ற அவ்வோவியத்தை கையில் எடுத்த இறைவன் தன் மூச்சுரு காற்றை அவ்வோவியத்தில் செலுத்த ஓவியத்தில் இருந்த குழந்தை உயிர் பெற்று வந்தது. சிவசக்தியின் அம்சமாக உருவான அக்குழந்தை சித்திரத்தில் இருந்து உயிர் பெற்றதால் சித்திரகுப்தன் என பெயர் பெற்றது. ஈசனை வேண்டி தவமிருந்து பல ஞானங்களை பெற்று வளர்ந்தது. கல்வி கேள்விகளில் சிறந்தவனான சித்திரகுப்தனை தகுந்த வயதில் யமதர்மனிடம் அனுப்பி மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை நெறி தவறாமல் எழுதி யமனுக்கு உதவி செய்யும்படி பணிந்தார் சிவபெருமான் என்கிறது புராணம். சித் என்றால் மனம் என்றும் குப்த் என்றால் மறைவு என்றும் பொருள். மனிதர்களின் மனதில் மறைந்திருக்கும் பாவ எண்ணங்களையும் மனதார செய்யும் நல்ல செயல்களையும் புண்ணியத்தையும் கவனித்து எழுதி வைக்கிறார் சித்திரகுப்தர் என்பது நம்பிக்கை. மனிதரின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் பணிக்காக இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட சித்திரகுப்தன் பிறக்கும் போதே கையில் எழுத்தாணி ஏடுடன் பிறந்ததாக ஐதீகம். நாம் செய்யும் புண்ணிய செயல்களை பாவ செயல்களையும் தவறாமல் நடுநிலையாக அவரவரின் பூர்வ புண்ணியங்களின் படி ஆராய்ந்து மறையாத எழுத்துக்களால் கணக்கு புத்தகத்தில் எழுதுவதாக நம்பிக்கை. ஆகவேதான் அன்று சித்திரகுப்தர் பூஜையில் எழுத்தாணி மற்றும் கணக்கு நோட்டு புத்தகங்கள் வைத்து வாழ்வு வளம் பெற வேண்டுகின்றனர். சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை அறையை சுத்தம் செய்து சித்திரகுப்தன் படத்தை தெற்கு திசையில் வைத்து பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். பின்னர் சந்தன பொட்டு வைத்து பழங்கள் காய்கறிகள் வேப்பம்பூ பச்சடி பச்சரிசி வெல்லத்துடன் இனிப்புகள் மற்றும் கலவை சாதங்களை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். 5 முகம் கொண்ட குத்து விளக்கு ஏற்றி மனதில் உள்ள தீய எண்ணங்களை விலக்கி நல்ல எண்ணங்களை புகுத்தி தீப தூப ஆராதனை காட்டி சித்திரகுப்தனை மனதார வழிபட வேண்டும். சித்ரா பௌர்ணமி அன்று களங்கமில்லாத முழு நிலவின் அழகைக் கண்டு ரசிக்க கடற்கரையில் பூங்கா போன்ற இடங்களில் மக்கள் ஒன்று கூடுவார்கள். அவரவர் வீடுகளில் செய்த சித்திர அன்னம் எனப்படும் கலவை சாதங்களை எடுத்து வந்து நிலாசோறு உண்ணும் வழக்கம் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமையையும் அன்பையும் பெருக்க வைக்கும் என்பதால் நம் பெரியோர்கள் கடைபிடித்த நல்வழி இது. சித்ரா பௌர்ணமியின் சிறப்புகளாக பல ஆன்மீக வழிபாடுகளும் பூஜைகளும் ஆலயங்கள் தோறும் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக மதுரையில் அன்று கள்ளழகர் ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு தரிசனம் தருவது ஆண்டுதோறும் நிகழும் சிறப்பு மிக்க வைபவம் ஆகிறது. கன்னியாகுமரியில் அன்று மட்டும் ஒரே நேரத்தில் சூரியன் மறைவதையும் சந்திரன் தோன்றுவதையும் கண்டு மகிழலாம். திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் நிகழ்வு பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. இந்தினத்தில் சித்திரகுப்தனை வேண்டி வருட பலாப்பலன்களையும் அறிந்து கொள்ளும் பஞ்சாங்கம் படிப்பதும் கடல் நீரில் நீராடுவதும் வாழ்வில் சுபிட்சத்தை தரும். அன்றைய தினம் சித்ராதேவிக்கு அம்பிகைக்கு தேங்காய் சாதம் புளியோதரை எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் பருப்பு பொடி சாதம்
கறிவேப்பிலை பொடி சாதம், மாங்காய் சாதம், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், அரிசி உப்புமா, அவல் உப்புமா, கோதுமை உப்புமா ஆகியவைகளை படைத்து அவற்றின் பசிதோருக்கு தானமாக தந்து புண்ணியம் பெறலாம்.